வணக்கம் நண்பா. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லோரும் கேட்டுருந்தீங்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ ஓகே, நல்லா தான் இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ ஐசியூவில் இருக்காங்க. ஒரு 15 நாளில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ எதை பற்றின அப்படின்னா, எங்கள் அம்மாக்கிட்டே நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ நான் எடுத்து இந்தமாரி போட போகிறேம்மா அப்படின்னோடனே எங்கள் அம்மா அதை பற்றிலாம் போடாத, எப்படி போட்டாலும் நீ எப்படி என்ன பேசினாலும் மாறாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மைண்டு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணினே இருக்குது. ஏன்னா இப்போ என்ன மாதிரி இருக்க ஒரு பையனுக்கு அந்த நிலைமை வரும்பொழுது அவன் கண்டிப்பாக யோசிக்கணும். அதுக்கோசம் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை பற்றி ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறது கிடையாது. இப்போ நான் சொன்னாலும் ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறது கிடையாது தான். இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் அனுபவப்பட்டேன். அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் அம்மா அந்த ஒரு வண்டி மாதிரி இருக்கும். அதில் வச்சு பேர் எனக்கு தெரியலங்க. அதில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பில்டிங்கில் இருந்து இன்னொரு பில்டிங் போகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது அந்த லிஃப்ட்லேருந்து கீழே லிஃப்ட்லேருந்து வந்ததெல்லாம் ஓகே தான். ஆனால் லிஃப்ட்டை விட்டு வெளியே வரும்பொழுது அவ்வளோ பள்ளம், அவ்வளோ மேடு. நான் அதை பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டு இந்தமாரி இப்படி இருக்குது, இப்படி ஆடுனா ஆப்ரேஷன் பண்ண அந்த தையல் பிரிஞ்சிடும் அப்படின்ட்டு நான் அந்த இதுவை தூக்குறேன். தூக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தம்பி 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 தூக்காத, கீழே இருக்க வீல் கழண்டுடும் அப்படின்றாங்க. என்ன புரியல. ஒன்று அந்த அந்த வண்டியாச்சும் நல்லா இருக்கணும், தள்ளிட்டு போகிற வண்டியாச்சும் நல்லா இருக்கணும். இல்லை அப்படின்னா ரோடாச்சும் நல்லா இருக்கணும். அது எதுவுமே சரியில்லை, எதுவுமே நல்லாவும் இல்லை. அது அப்படி இப்போது ஆப்ரேஷன் பண்ண உடம்பு ரொம்ப அந்த தையல்லாம் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். சில ஷேக்கிங் இருந்தாலே அது தையல் பிரிஞ்சிடும். அப்படின்னு இருக்கும் பொழுது அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க இழுத்துட்டு போகிறதும் கிடையாது, தள்ளிட்டு போகிறதும் கிடையாது. இதுக்குன்னே நான் எங்கள் அம்மாவை நான் தள்ளிட்டு போனேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூப்பிட்டு போய் விட்டதுக்கப்புறம் ஐசியூவில் விட்டதுக்கப்புறம் தம்பி காசு அப்படின்றாங்க. அதாவது நான் தள்ளிட்டு போனேன். அவங்க ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுத்துட்டும் போனாங்க. அது என்னன்னு தெரியல. கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு சம்பளம் தராங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் அந்தமாரி இந்த வாட்ச்மேன், செக்யூரிட்டி இவங்களுக்கு காசு தர்றது, இந்த வார்டனுக்கெலாம் காசு தர்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் இருக்குது. இருந்துமே இந்தமாரி பண்ணுறீங்க. அந்தமாரி பண்ணுறது கண்டிப்பாக பாவம். அது முழுக்க தெரிஞ்சுக்குங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. அவ்வளோ காண்டான நான் அன்றைக்கி இல்லை, நேற்று தான் நினைக்கிறேன். நேற்று தான் நான் அந்த ஸ்ட்ரெச்சரை நான் தள்ளிட்டு போகிறேன். அவங்க சும்மா ரியாக்ஷன் மட்டும் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு அவங்க மனசாட்சியே இல்லாமல் எங்ககிட்ட காசு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் தரலை. ஏன்னா பார்த்திங்கன்னா தள்ளுனது நான். ஏன்னா எங்கள் அம்மாவை நான் பார்த்து நான் பொறுமையாக மெதுவாக நான் தூக்குனேன். அவங்க பலாயிரம் பேரை பார்க்குறேன்றதுனால ஓகே தான். ஓகே, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஓகே தான். இருந்தாலுமே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு தான் ரத்தம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சத்தியமாக எனக்கு பார்க்க அப்படி தான் இருக்குது. அவன் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவங்களுக்கு வலி வரும்பொழுது தான் அந்த கஷ்டம் நான் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது கேட்டது ரொம்ப தப்புங்க. எனக்கு ஒரு மாதிரி மனசு அப்படியே உறுத்திட்டே இருக்குது. ஏன்னா தள்ளு போனது நான். அவ்வளோ தூரம் நான் தள்ளிட்டு போனேன், நான் தூக்கிட்டு போனேன். இருந்துமே அது அவங்களோட வேலை, அவங்க செய்யணும். அப்படி செய்யணும். அவங்களுக்கு தான் அதுக்காக தான் மாத சம்பளம் தராங்க. இருந்துமே எங்ககிட்ட அதாவது ஒரு விஷயம் என்னங்கன்னா, காசு இல்லைன்றதுனால தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பல பேர் வராங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கக்கிட்டேயே சுரண்டிங்க அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க? அப்படியே காசு தரல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமாங்க? தூக்கி போடுறது, இந்த தையல் பிரிகிற மாதிரி ஷேக் பண்ணுறது, வீல் மனசாட்சியே இல்லாமல் கடன்னு இழுத்துன்னு போகிறது, அதெல்லாம் என்னன்னு தெரியலப்பா. அதெல்லாம் பாவங்க. அதெல்லாம் எனக்கு என்னன்னா, எனக்கு வயசு கம்மி தான். இருந்துமே அதெல்லாம் பாவன்றது எனக்கே ஒரு புரியுது. நீங்களாம் என்னோட ஆயா, அம்மா வயசில் இருப்பீங்க. அது கூட உங்களுக்கு தெரியலையா? உங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தைங்க இருப்பாங்க. இதெல்லாம் உங்களை இது பண்ணாது. உங்கள் பிள்ளைங்கள பாதிக்குன்ற ஒரு விஷயம் எனக்கு கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தாட் இருக்குது. அதை நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு புண்ணியமாகவே பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாருமே கஷ்டப்படுற ஃபேமிலின்றதுனால தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வராங்க. அப்படி இருந்துமே அவங்கக்கிட்டேயே சுரண்டுறீங்க. ஆல்ரெடி கொள்ளைங்க நிறைய அடிக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நிறைய கொள்ளை அடிக்கிறாங்கன்றது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்துமே வேலை செய்கிற நீங்களும் மாதம் 15,000-16,000 சம்பளத்துக்கு தான் நீங்களும் இருக்கீங்க. நாங்களும் அந்த சம்பளத்தில் தான் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எங்ககிட்ட சொன்னா நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் தராங்களா? அதை விட நீங்கள் இந்தமாரி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் பாவங்க. அதனால் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதான் இந்த வீடியோ நான் அப்படியே பேசிகிட்டே போகலாங்க. ஏன்னா
அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, லிஃப்ட்டை விட்டு வெளியே வரும்பொழுது பள்ளமாக இருக்குது. அந்த ஸ்ட்ரெச்சரில் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க பேஷண்ட்டை வந்து தரன்னு எடுத்துகிட்டு போகிற இடம் வந்து மேடு பள்ளமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணணும். என்னுடைய வேண்டுகோள். நான் அதை யார்கிட்ட போய் எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா ஓரளவுக்கு நான் காப்பாற்றியாச்சு. எல்லாம் ஓரளவுக்கு ஓகே. இருந்துமே என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போது அவங்க வந்து இந்தமாரி வீடு கழுறோம், பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்துமே நீங்கள் பசங்க நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பரை நீங்கள் தூக்கிட்டே கூட போயிடுங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். இப்போ எங்கள் அம்மா வந்து இழுத்துட்டு போயிட்டு வராங்கப்பா, முடியலப்பா, ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப கடன்னு ஆடுது, முடியல அப்படின்றாங்க. அதெல்லாம் என்னன்னு புரியலண்ணே சத்தியமாக. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா மண்டை வெடிக்குது. காசு இல்லைன்றதுனால தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அங்கேயே இப்படி நடக்குது அப்படின்னா நாங்களாம் அப்புறம் இப்போது எனக்கு என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் ஆச்சு அப்படின்னா கடன்னா வாங்கியாச்சு, ஏதோ ப்ரைவேட்டில் சேர்த்துலாம் அப்படின்ற மாதிரி மைண்டு இருக்குது. ஆனால் இப்போ அது கூட அந்த வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? புரியல எனக்கு. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோளுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ போயிருக்கு. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். ஆனால் இது நடக்காதுன்னு எனக்கு தெரியுங்க. இருந்தாலும் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கு நான் தான் சம்பாரித்து இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் நான் தான் ரோடு போடணும் போல். ஏன்னா அந்த தாட் தான் இருக்குது எனக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் சரி ஆகாது, நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் என் மனசில் தோணுச்சு, என் மைண்டில் தோணுச்சுன்றதை உங்ககிட்ட சொல்லிட்டேங்க. இருந்தாலும் நீங்கள் நாளை பின்ன நீங்கள் போயிட்டு அதான் யாராவது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அட்மிட் ஆகிறீங்க அப்படின்னா அந்த இடத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த லிஃப்ட்டை விட்டு கீழே இறங்குற இடம் எல்லாமே பள்ளமாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. அந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம தூக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தூக்கிட்டே கூட போங்க. நீங்கள் தேவையே இல்லை, நாங்களே எங்கள் அம்மாவை தூக்கிட்டு போகிறோம், நாங்களே எங்கள் பேஷண்ட் நாங்களே தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே தூக்கிட்டு போங்க. அதான் நல்லது. ஏன்னா அவங்களோட வலின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க சொல்லும் போது நம்ம ஃபீல் பண்ணுவோம் வச்சு அவங்களோட அந்த வலி நமக்கு அதை வந்து உணர முடியாது. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி வந்தால். நான் வேறு ஒன்றும் இல்லைங்க, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. அவ்வளோதான்.